ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு திங்கட்கிழமை காலையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்குமே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்தோடனே வெளியில் இந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சூரியன் உதயமாகிறது. அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் மயிலெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து சவுண்டு விட்டுகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில். இப்போ வந்து சாதத்துக்கு அரிசி வந்து களைஞ்சிட்டு பால் வந்துச்சு, அதை வாங்கி ஊற்றி வச்சுட்டு இப்போ தூக்குச்சட்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அஸ்விதா வந்துட்டு எந்திரிச்சிட்டா. சுபஸ்ரீ வந்துட்டு இன்னும் எந்திரிக்கவே இல்லை. எல்லார் வீட்லேயும் இந்த கடைக்குட்டி வந்துட்டு சொல்கிறதே கேட்காதுங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப அடம் பிடிக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம அதை வந்து அடிக்கவும் மாட்டோம். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டே வளர்க்குற மாதிரி. பாருங்க எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா சுபஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்விதா வந்துட்டு ப்ரஷ் பண்ண சொன்னேன். அதுவும் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறேன்னு இங்கிட்ட அங்கிட்ட உலாவிக்கிட்டே தான் இருக்கா. ப்ரஷ் பண்ணுறாளா என்னன்னு தெரியல. சவுண்டு போட்டுக்கிட்டே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு காஃபி வந்து போட்டு அது திரண்டு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது இப்போ இன்னைக்கு காலையில் வாங்கின பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். தேங்காய் செல்லை எடுத்து அதை வந்துட்டு நறுக்கி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் ரசமும், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு மசாலா போட்டு வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல் வறுவல் வந்து செய்ய போகிறேன். இப்போ தேங்காய் வந்துட்டு நான் வந்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பாலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பால் வந்து பொங்கி ஊற்றிருச்சு லைட்டாக. எப்போல்லாம் அடுப்பு துடைக்கிறோனோ அப்போல்லாம் அந்த பால் வந்து பொங்கி ஊற்றிரும். பால் பொங்கி ஊற்றினாவே எனக்கு வந்துட்டு பயங்கர கடுப்படிக்கும். அதுவும் முக்கியமாக நாம் என்னைக்கு நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கோமோ அன்றைக்கி தான் வந்துட்டு வேணும்னே வந்து பொங்கி ஊற்றும். இத்தனைக்கும் சிம்மில் தான் வச்சுருந்தேன், அப்படியும் தான் பொங்கி ஊற்றிருச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றாம தான் நான் வந்து அரைச்சேன் தேங்காய். அதுக்கப்புறம் 2வது பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் 2வது பால் தேங்காய் பால் வந்துட்டு நான் வந்து இன்னொரு பவுலில் வந்து எடுத்து அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்துட்டு இதை வந்து 2 பாலாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ரசத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம். நான் இது மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன் எப்போதும் போல் ரசத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு சாதத்தை வந்து வடித்து விட போகிறேன். ரசத்துக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துட்டு தக்காளி வந்துட்டு சேர்க்கல. நீங்கள் தக்காளி வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து சேர்த்துக்கங்க. இப்போ பால் வந்து காய வச்சுட்டேன். அஸ்விதா ப்ரஷ் பண்ணி வந்துட்டா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ஆற்றி அவள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். அவள் கொண்டு போயிட்டு அவள் வந்துட்டு பால் வந்து இப்போ குடிக்க போகிறா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மண் சட்டி எடுத்துட்டு அதில் வந்துட்டு அரைச்சி வச்ச மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு புளி தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா புளியை வந்து கரைச்சிட்டு தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மண் சட்டியை வந்து அடுப்பில் வந்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு தாளிக்காமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரசத்தை வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிப்பு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை வந்து சைட் பை வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து எடுத்து தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரசம் வந்து புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் செகண்ட் பால் வந்து சேர்த்துட்டு அதோடய பார்த்திங்க அப்படின்னா பச்சை தண்ணியும் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்க்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பால் சேர்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை வந்து சேர்த்து தாளிப்பு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் ரசத்துக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. நானும் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் ரசம் வந்துட்டு ரெடி. புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் செகண்ட் பால் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல தான். இதில் வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தூள், சோம்புத்தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து வதங்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கத்திரிக்காயை வந்து வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பூண்டு வந்து இடித்து போட்டு நம்ம வந்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் வந்துட்டு ரெடி. வெங்காயம் தக்காளி இல்லாமல் கத்திரிக்காய் வறுவல் டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குழைய விடாதீங்க. நான் ரொம்ப குழைய விட்டுட்டேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா
லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் ரசம் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து மசாலா போட்டது வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்து கொடுத்தேன். சுபஸ்ரீ மேடம் வந்து இருக்காங்கல்ல, அந்த சின்ன மேடம், அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு, ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளையார வந்து இன்னைக்கு வந்துட்டு தண்ணியில் வந்து கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் தண்ணி, மஞ்சள், காசு வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்துட்டு அ ஊதுபத்தி, சூடம்லாம் வந்து காட்டிட்டு, நல்ல நேரத்த பார்த்து நான் வந்துட்டு பிள்ளையார வந்து கரைச்சிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளையார வந்து சூப்பரா வந்து கரைச்சாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார வந்து கரைச்சிட்டேன். வெரி எமோஷ்னல் இன்னைக்கு. பிள்ளையார் கரையில பிள்ளையார் கரையில நான் சொன்னேன் பிள்ளையார்ட்ட, பிள்ளையார நீ கரையிற மாதிரி ப்ளஸ் என்னோட கஷ்டம்லாம் வந்து கரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டு. ப்ளஸ் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா, ப்ளஸ் ரொம்ப எல்லா நேரமுமே நம்ம வந்து போல்டாவே இருக்க முடியாது இல்லையா? ப்ளஸ் நம்மளுக்கும் மனசு இருக்கு, வலிக்கும் எல்லாமே. இப்படிதான் சில நேரம் நல்லா போல்டா இருப்பேன், சில நேரம் ஹாப்பினஸ்ஸா இருப்பேன், சில நேரம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். மனசு ஏதோ கஷ்டத்துல ரொம்ப பாரமா இருக்கிற மாரி அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாரி அழுக வந்துரும். மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் அந்த மாரி. சில டைம்ஸ் எல்லாருமே சில டைம்ஸ் எல்லாருமே இருந்தும் ப்ளஸ் அனாதையா வந்து ஃபீல் பண்ற சில மூமெண்ட்ஸ் வந்துட்டு என் லைஃப்ல நெறைய நடக்கும். யாருமே இல்ல அப்படின்னாலுமே ப்ளஸ் கடவுள் இருக்காரு. எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. என்ன நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்மள வந்து பிடிச்சா போதும். என்ன புரிஞ்சுக்கிட்டவரு என்னோட ஹஸ்பண்ட் ப்ளஸ் என்னோட பிள்ளைங்க. பிள்ளைங்கள்ட்ட நான் கோவமா பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன், அடிக்கலாம் செஞ்சிருக்கேன். நெறைய அட்வைஸ் வந்து குடுப்பேன். இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெறைய அட்வைஸ் கேட்குற ஆளு. எங்க அப்பத்தாட்ட இருந்து நெறைய அட்வைஸ் வந்து நான் வந்து கேதர் பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளோ அட்வைஸ் குடுத்தாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு ஒரே எமோஷ்னலா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளையார் வந்து கரைஞ்சிருச்சு. அந்த வாளிக்குள்ள முங்கிருச்சு பிள்ளையார். கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் என்னோட அப்பாவ தான் நான் நினைச்சுக்குவேன். யாருக்கும் என்னைய பிடிக்கல அப்படின்னாலும் ப்ளஸ் என்னோட அப்பாவுக்கு என்னைய வந்து பிடிக்கும். சின்ன பிள்ளைல கையை பிடிச்சிட்டு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாரு எங்க அப்பா. யாரும் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே என்னோட அப்பா இருந்தா என்னைய வந்து நல்லா புரிஞ்சிருப்பாரு. நான் இப்பெல்லாம் வீடியோ போட்டுட்டுலாம் பேசுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு.
வேறு அழுதுட்டு இப்போ அழுதுட்டு இருக்கல அஸ்விதா இருந்துச்சுன்னா ஒரு சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கும் எனக்கு குடிக்க. அம்மா இருந்தா குடி அப்படின்னு. எப்போ அழுதாலும் அவள் தண்ணி வந்து தூக்கிட்டு வந்துடும். அடுத்த சைடு தண்ணி கொண்டு வந்துடும் அஸ்விதா. வெரி எமோஷ்னல் ஆஃப் த டே இன்னைக்கு. எவ்வளவுக்கு நல்லவங்களா இருந்து, எவ்வளவுக்கு மனசாட்சிக்கு உண்மையா இருந்து, எவ்வளவு கடவுளுக்கு பயந்து நடந்தாலும், ப்ளஸ் என்னோட சரௌண்டிங்ல, ப்ளஸ் என்னைய புரிஞ்சுக்காதவங்க, ப்ளஸ் என்னோட ஃபீலிங்ஸ், ப்ளஸ் என்னைய புரிஞ்சுக்காத பீப்புள் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்காங்க. எல்லாருக்கும் நான் பாசக்காரி அப்படின்னு எல்லார்ட்டையும் ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அது வந்து முட்டாள்தனம். இனி அதை விட்டுறணும். யார் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களோட நம்ம வந்து இருந்தா போதும். நம்மளை புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உறவுகளுக்குள்ள சொல்றேன். ரொம்ப பாசம், ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிறது தான் என்னோட பெரிய பெரிய மைனஸ். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. பாசம் தான் என்னோட மைனஸ். பாசம் எல்லாரு மேலேயும் பாசத்தை வச்சுட்டு கடைசியில் அவங்க திருப்பி முதுகுல குத்தும்போது நான் வேற அழுது உங்க எல்லாரையும் அழுக வச்சுட்டு